எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பர்சனோட சீக்ரெட் ஃபீலிங்ஸ் தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. இன்னும் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் சேனல் வச்சிருக்கோம், பவித்ரா சரவணன் ஜோதி டெரோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ நான் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் ஆட் பண்றேன். யூடியூப்ல கொடுக்குற அதே சப்போர்ட்டை ஃபேஸ்புக்லயும் தயவு செய்து தாருங்கள். ஓகே, உங்க பர்சனோட சீக்ரெட் ஃபீலிங்ஸ். Personal secret feelings. Personal secret feelings. Okay. Okay. Personal secret feelings. Jumping card. வாவ், நல்ல நல்ல கார்ட்ஸா வருது. பர்சனோட சீக்ரெட் ஃபீலிங்ஸ். பர்சனோட சீக்ரெட் ஃபீலிங்ஸ். நைஸ் கார்ட்ஸ். பர்சன் உங்களை ரொம்பவே லவ் பண்றாங்கன்னு தெரியுது. கார்ட் ஷஃபிள் பண்ணும்போதே அந்த எனர்ஜி தெரியுது. ரொம்பவே லவ் பண்றாங்க, ரொம்பவே ஒரு ட்ரூ லவ் வச்சிருக்காங்க. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக்ல என்ன கார்டு இருக்கு? ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் கார்டுல இருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் கார்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு வந்துட்டு ஸ்டே ஆப்டமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப். ஸோ உங்க லவ் லைஃப் பத்தி ஏதாவது நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல அதை பாசிட்டிவா என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் திங்கிங் வந்து லவ் லைஃப்ல வேண்டாம். ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களை லிஃப்ட் பண்ணும். உங்களோட எனர்ஜியை வந்து லிஃப்ட் பண்ணி உங்க பர்சன் கிட்ட உங்க எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ லவ் லைஃப்ல ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆப்டமிஸ்டிக் அப்படிங்கிறது தான் ரொமான்ஸ் ஏஞ்சல் வந்து கைட் பண்றாங்க. அதே மாதிரி உங்க பர்சனுடைய ஒரு சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நெகட்டிவா வெளியில போர்ட்ரே பண்ணிட்டு, அதாவது லவ் லைஃபை பத்தி ரொம்ப நெகட்டிவா வெளியில போர்ட்ரே பண்ணுவாங்க. அதாவது இந்த லவ்லாலதான் என் லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிருச்சு, இந்த லவ் தான் எனக்கு பெரிய பிரச்சனை, எனக்கு இப்படி லவ்ல இருக்கதே சுத்தமா பிடிக்கல, இந்த லவ்க்காக பாரு நான் எவ்வளவு அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன், என் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் வந்து சண்டை போடுறேன், எனக்கு நிம்மதியே இல்லை சுத்தமா, இந்த லவ் தான் என் லைஃப்ல ஒரு பெரிய எனிமி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உள்ளுக்குள்ள வந்து இந்த லவ்வை பத்தி அவ்வளோ பாசிட்டிவா நினைப்பாங்க. கடவுளே எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிரு, யூனிவர்ஸ் எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த லவ்வுக்கு வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போடுற பர்சனே உங்க பர்சனா தான் இருப்பாங்க. ஆனா வெளியில வந்து ரொம்ப பந்தாவா கெத்தா காமிச்சுப்பாங்க. அதாவது நான் எதுவுமே லவ்க்காக எஃபர்ட் நான் போடலப்பா, விட்டா நான் போயிருவேங்கிற மாதிரிதான் இருக்கேன், உன்னை விட்டு கடவுள் என்ன போக வச்சுட்டாரு அப்படின்னா நான் போயிட்டே இருப்பேன், எனக்கு வந்து இந்த லவ்வே வந்து வேண்டாம், இந்த லவ் ஆகுது ஃபீலிங்ஸ் ஆகுது அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வெளியில காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு உங்க மேல வந்து அவங்களுக்கு அவ்வளோ லவ் இருக்கிற மாதிரி தெரியுது. சில பேர் வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து இன்னுமே லவ் சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்க இந்த பர்சனை வந்து ஒன் சைடடா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல வந்து ரொம்ப நாளா வந்து இந்த பர்சனை வந்து நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல பார்த்துட்டு கூட இருக்கலாம். அவங்க யாரு எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீங்க அவங்கள பாக்குறது, அவங்களுமே உங்களை பாக்குறாங்க, அவங்களுக்கும் உங்க மேல ஈக்குவலா வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியும், நீங்க வந்து லவ் பண்றது தெரியாத மாதிரியும் அவங்க வந்து உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம்.
ஒரு சிலர் வந்து சிங்கிளா இருப்பீங்க, ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அவங்க வந்து உங்க மேல வந்து ஈக்குவலா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் காமிச்சுக்க மாட்டாங்க. இல்ல நீங்க ஒன் சைடடா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களும் உங்க மேல லவ்வே இருந்தா கூட உங்ககிட்ட காமிச்சுக்கிறதுல ஒரு தயக்கம் வந்து இருக்கும். இது ஓகே. இது வந்து சிங்கிளா இருக்கீங்க, இல்ல ஒரு ஒன் சைடா லவ் பண்றீங்கன்னா ஓகே. கமிட்டடா இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது பெருசா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே இந்த பர்சன் வந்து உங்களை லவ் பண்றாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாவே வந்துட்டு இருக்கும். ஏன்னா எப்பவுமே லவ் லைஃப்பை பத்தி ரொம்ப நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கறதுனால இவங்க கூட நம்ம எப்படி டிராவல் பண்ண போறோம், ஒருவேளை இவங்களுக்கு நம்மள பிடிக்கலையோ, இவங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு எண்ணம் வந்து வந்துரும். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சீக்கிரட்டா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க மேல வந்து பயங்கர லவ்வோட இருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவா இருக்கதே அவங்கதான் சொல்ல போனா. இந்த லவ் லைஃப் சேர்ந்துரும், இந்த இந்த லவ் வந்து மேரேஜ்ல தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ஃபெய்த்தோட நம்பிக்கையோட இருக்கிறதே அவங்கதான். கோவிலுக்குலாம் அடிக்கடி போவாங்க. இந்த விரதம் இருக்கிறது, மேனிஃபெஸ்ட் பண்றது, இதெல்லாம் அவங்கதான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. டாரோ கார்ட்ஸ் வீடியோஸ் வந்து பாக்குறது, மேனிஃபெஸ்டேஷன் சம்பந்தமாக பாக்குறது, ஆஸ்ட்ராலஜி சம்பந்தமா பாக்குறதுன்னு அவங்க ஃபோன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்துலயும் வந்து நம்பர் 1 இருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்ககிட்ட இந்த லவ் லைஃப் வந்து ஒரு வெறுப்பான லைஃப் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சீக்ரெட் ஃபீலிங்ஸா எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பாக்குறப்போ அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நீங்களும் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆவீங்க, அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலா அட்ராக்ட் ஆகுறாங்க உங்க பர்சன். அந்த அட்ராக்ஷன் இருந்தாலுமே அட்ராக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை உன் மேல அப்படிங்கிற மாதிரிதான் காமிச்சுப்பாங்க. அதாவது நீங்க வந்து கேட்டாலும், ஓப்பனா வந்து கேட்டாலும், என் மேல உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்னை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை என்ன வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டாலும் அவங்க மனசுல இருந்து அந்த உண்மை வந்து வராது. உங்களை உங்களை வந்து ஒரு வெயிட்டிங் ஜோன்லயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அட்ராக்ஷன் இருந்தாலும் அதை வெளியில வந்து காமிச்சுக்க மாட்டாங்க. ஸோ சீக்கிரட்டா உங்களை ரசிச்சுட்டு இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஓப்பன் அப் வந்து பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு விஷயம் ரொம்ப அழகா பண்றீங்கன்னா உங்களை வந்து அவங்க ரசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அதை ஓப்பனா வந்து நான் வந்து உன்னை இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் அவங்களும் இருப்பாங்க. நீங்க என்ன பேசிட்டு இருந்தாலும் அவங்களும் அதை லிசன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களை சுத்தியே இருப்பாங்க. பட் நீங்க ஏதாவது ஒண்ணு போய் கேக்குறீங்க அப்படின்னா எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் சீக்ரெட்டா உங்களை வந்து அவங்கதான் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறது வந்து கிளியரா வந்து எனக்கு தெரியுது. ஸோ நீங்க பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க ரசிச்சு ரசிச்சு பாக்குறாங்க. அதாவது அவங்க உங்களை பாக்குற மாதிரியே இருக்கும். நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை பார்க்காத மாதிரியே ரியாக்ஷன் வந்து பண்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு கிளியரா தெரியுது. உங்களுக்கு நல்லாவே அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க. உங்களுடைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸை கூட நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. இருந்தாலும் வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்க வந்து லைஃப்ல ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே அவங்க வந்து அட்டென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் உங்க மேல எதுவுமே இல்லாத மாதிரி வெளியில காமிச்சுக்கிறாங்க. எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில காமிச்சுக்கிறாங்க. பட் சீக்ரெட்டா அட்ராக்ஷன் வந்து உங்க மேல 100 அவுட் ஆஃப் 100 இருக்கு. சோல்மேட் அப்படின்னும் போது இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஓகேங்களா? இந்த கனெக்ஷன் வந்து நிச்சயமாக ஒரு சோல்மேட் கனெக்ஷன். எஸ், திஸ் இஸ் யுவர் சோல்மேட் அப்படிங்கிற மாதிரி கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க அவங்கள வந்து உங்களுக்கு அவங்க யாரு, இவங்க எனக்கு எப்படிப்பட்ட பார்ட்னர், இவங்க என் லைஃப்ல கடைசி வரைக்கும் வருவாங்களா, இவங்க என்கிட்ட ஓப்பனாவே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஸோ நம்மளை கழட்டி விட்டுருவாங்களா, நம்ம லைஃப்ல இவங்க வந்து கிடையாதோ, ஏன் இந்த மாதிரி நம்மள பண்றாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம கூட வந்து பழகிட்டு இருக்காங்க, பழகுனாலும் ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப்லயே இருக்காங்க, இல்லைன்னா நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷனுக்கு வந்து போயிடுவாங்க. சடனா நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷனுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 நாள் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, பார்த்தா ஒரு 20-30 நாள் பேசவே மாட்டாங்க. திருப்பி சடனா அவங்களே வந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியே இருக்குமா? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து தர மாட்டாங்க. கிளியரான ஒரு ஒரு தாட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே உங்களை வந்து அலைய வச்சுட்டும் வெயிட் பண்ண வச்சுட்டும் தான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இது ஒண்ணுமே புரியாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்பி நம்ம இறங்கலாமா, இந்த பர்சனை வந்து நம்ம நம்பலாமா கூடாதா,
ஒருவேளை இவங்க ஃபேக்கா நம்மள லவ் பண்றாங்களோ, இவங்களுக்கு நம்ம மேல ட்ரூ லவ் இல்லையோ, சும்மா நம்மள யூஸ் பண்ணிட்டு போலான்னு நினைக்கிறாங்களோ, தூக்கி போடலான்னு நினைக்கிறாங்களோ, உன் மேல இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே இல்லையோ, அட்ராக்ஷனுமே இல்லையோங்கிற குழப்பம் வந்து இவங்க எல்லாருக்குமே இருக்குது. அது கிளியரா எனக்கு தெரியுது. உங்களோட எனர்ஜியுமே தெரியுது. ஆனா இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்க 2 பேருக்குமே தெரியல. அதுதான் உண்மை. உங்க பெர்சன் வந்து உங்க மேல ஏதோ ஒரு இணை புரியாத ஒரு அட்ராக்ஷன உணர்றாங்க. நீங்களும் அவங்க மேல ஏதோ ஒரு அட்ராக்ஷன வந்து உணர்றீங்க. உங்க 2 பேரால எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் விலகி விலகி நின்னுக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு லவ் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அது எக்ஸாக்ட்டா இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேன்து. திருப்பி திருப்பி அவங்க மனசுல வந்து இது வந்து என்ன மாரி கனெக்ஷன்? இது வந்து வொர்க் ஆகுமாங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 2 பேரும் வந்து ஓப்பன் அப்பா வந்து பேசிக்கல. அதுதான் மெயின் விஷயம். உங்க மனசுல என்ன இருக்கு? நீங்க அவங்கட்ட சொல்லல. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. 2 பேருமே ரொம்ப சீக்ரெட்டா லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஓப்பனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு, புரிதலோட லவ் பண்ற மாதிரி தெரியல. ரொம்ப சீக்ரெட்டா உங்க ஃபீலிங்ஸ வச்சுட்டு ஹைட் பண்ற மாதிரி இருக்கு. ஹைடிங் ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா இதுல வந்து சீக்ரெட் ஃபீலிங்ஸ் வந்து நிச்சயமா இருக்கு. 100க்கு 200% வந்து தெரியுது. 2 பேருமே ஒரு மாரி மறைச்சு மறைச்சு தான் உங்க ஃபீலிங்ஸ வந்து காமிச்சுக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன்னு தெரியிற வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனாலும் உங்க மனசுல இந்த பெர்சன பார்க்கும்போது, யார்கிட்டயும் இல்லாத ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இவங்க மேல வந்து உங்களுக்கு இருக்கும். என்னதான் இந்த பெர்சன விட்டு வெளியில வரணும்னு நெனச்சாலும், உங்களால இவங்கள விட்டு மூவ் ஆனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து உங்கள பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். யார்கிட்டயும் இல்லாத ஒரு ஒரு வந்து ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு காதல் வந்து இவங்க மேல உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அது என்னன்னே உங்களுக்கு புரியாது. இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். இப்ப புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த மாரி ஃபீலிங்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. உங்க பெர்சனோட சீக்ரெட்டான ஒரு ஃபீலிங்ஸ்ல வந்து உங்க மேல வந்து டூ மச் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நிச்சயமா இருக்கு. உங்கள பத்தி வெளியில பிடிக்கலனாலும் ரொம்ப பாசிட்டிவா தான் உள்ள வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. வெளியில வந்து உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல, எனக்கெல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி காமிச்சுக்கிறாங்க. பட் உள்ள வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. நெறைய அவங்களுக்கு வந்து உள்ள வந்து அட்ராக்ஷன் அண்ட் லவ் அண்ட் பாசிட்டிவ்னஸ் தான் இருக்கு. அடுத்த கார்ட் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். நான் சொன்னேன் இல்லைங்க, வெளியில வாயை திறந்து பேசிக்க மாட்டீங்க. பட் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், அதாவது நிறைய ஓப்பன் கான்வர்சேஷன் வந்து இருக்காது. வாயை திறந்தே வார்த்தைகள் வந்து வராது. பட் மனசுக்குள்ளாரே பேசிக்கிறது. ஹானஸ்ட்லி டிஸ்கஸ் யுவர் ஃபீலிங்ஸ் வித் ஈச் அதர். முதல்ல வந்து ஓப்பன் அப் பண்ணுங்க. 2 பேரும் முதல்ல வாய் விட்டு பேசுங்க. நேரா பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா சந்திச்சு உங்க ஃபீலிங்ஸ வாய் விட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. 2 பேர்கிட்டயும் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. நான் இந்த கார்ட்லயே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலா உங்க பர்சனோட சீக்ரெட் ஃபீலிங்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இதுல வித்தியாசமா ஒண்ணு என்னன்னா, உங்ககிட்டயே யூனிவர்ஸ் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காங்க. அது என்னன்னா, நீங்க ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்தாலே அப்படியே பேசாம போறது. அதாவது ஃபீலிங்ஸ் இருக்கும், பிடிக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்மைலோட அப்படியே போயிருவீங்க. இல்லன்னா ஒரு ஸ்மைல் கூட இல்லாம போயிருவீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு தேர்ட் பர்சன் மாரியே தான் நீங்க உங்ககிட்ட இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருக்கிற மாரியே தான் இருப்பீங்களே தவிர, ஒரு லவ் அப்படின்னு ஒரு க்ளோஸா வந்து இருக்க மாட்டீங்க. யாரோ எவரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ்ல இருக்கு. அப்படின்னும் போது ஒரு வாய் திறந்து நீங்க பேசல, ஓப்பன் அப் பண்ணல. உங்க மனசு ஃபுல்லா வந்து அவங்க இருக்காங்க. அவங்க மனசு ஃபுல்லா நீங்க இருக்கீங்க. இருந்தாலும் உங்களை பாக்குறப்போ அந்த லவ் இருக்கிற மாதிரியே அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. யாரோ எவரோ, யாரோ ஒரு பொண்ணு வந்து நிக்குது, யாரோ ஒரு பையன் வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கு வருமே தவிர்த்து, ஒரு நம்ம லவ் பண்ற பொண்ணு, நம்ம லவ் பண்ற பையனை பார்த்தா நம்மளுக்கு எப்படி, நம்ம எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகும், எவ்வளவு சந்தோஷம் ஆகும் அப்படிலாம் இருக்கு. அது ரொம்ப நார்மலா காமிச்சுப்பாங்க. அதாவது மத்தவங்கள பார்த்து ரியாக்ட் பண்றதை விட உங்களை பார்த்து சுத்தமா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான அறிகுறி அவங்க உங்க மேல ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, நீங்க எங்க கண்டுபிடிச்சிட போறீங்க, அவங்க உங்களை லவ் பண்றத நீங்க எங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வழக்கத்தை விட ரொம்ப நார்மலா இருப்பாங்க.
ஒரு ஒரு ஸ்டெப் கூட காமிச்சிடக்கூடாது நம்ம லவ் பண்றோங்கிறத. ஏன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவங்க அவங்கள லவ் பண்றாங்கன்னு சொல்றதுல ஏதோ அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. அதாவது என்ன சொல்றது, ஈகோவா இல்ல வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூவா அப்படிலாம் இல்ல. ஒரு ஷை இருக்க மாதிரி தெரியுது. ஒரு தயக்கம் இருக்க மாதிரி தெரியுது. நீ தானே வந்து ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு நீங்க எதுவும் சொல்லிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு நெறையவே இருக்கு. ஸோ அதனால ரொம்ப தயங்கிட்டு, அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாங்க. உங்க மேல ஃபீலிங்ஸ் இருந்தா கூட, எதுக்கு நம்ம ஓப்பன் அப் பண்ணிட்டு, நீங்களா போய் சொன்னீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு கில்ட் இருக்காதுல்ல. அதாவது நம்ம போய் சொல்லலப்பா, அவங்க தான் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னா, நீ தானே வந்து ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிற மாரி சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மத்தபடி எனக்கு இதுல ஈகோவோ, பிரஸ்டீஜோ இல்ல வந்து நான் இறங்கி வரமாட்டேன். நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. தான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெரியல. பட் ஒரு தயக்கம், ஒரு ஷை எங்க நாளைக்கு நம்மளும் சொல்லிருவாங்களோ, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நீ தானே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணன்னு எங்க ஒரு பேச்சு வந்துருமோ அப்படின்னு இந்த பெர்சன் வந்து யோசிக்கிற மாரி இருக்கு. அதனாலேயே உங்கள பார்ப்பாங்க. எப்பயாவது சிரிப்பாங்க. இல்ல சில சமயம் சிரிக்கவே மாட்டாங்க. யாரோ எவரோன்னு கண்டுக்காம போயிருவாங்க. ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நோ கான்டாக்ட்ல போயிருவீங்க. செப்பரேஷன்ல போயிருவீங்க. ஒரு சண்டை வந்து எப்படி போடுவாங்க எல்லாருமே, வாய் விட்டு நல்லா கத்துவாங்க. இல்ல ஏதாவது பொருள தூக்கி போட்டு உடைப்பாங்க. இல்ல பயங்கரமா வரும். அதான் சண்டை. ஆனா உங்களோட சண்டை எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து என்ன சண்டை போட்டிருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா எப்பவுமே கோவமாவே இருக்க மாதிரி இருக்கும். எப்பவுமே பேசிக்காம இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சண்டை வந்தா பேசிக்காம இருக்கிறது வேற, எப்பவுமே பேசிக்காம இருக்கிறது வேற. என்ன காரணம்னே தெரியாது. என்ன சண்டைன்னே தெரியாது. ஆனாலும் 2 பேரும் கோவமா பேசிக்காமயே இருப்பீங்க. மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு புரிதல் வந்து இருக்காது. என்ன என்ன ஆச்சுன்னே தெரியாது. 2 பேருமே சைலன்ட்லயே இருப்பீங்க. உங்களால ஒரு வாய் தொறந்து இந்த மாரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை மாரி தெரியுது. உங்க பெர்சனுமே சீக்ரெட்டா உங்கள ரொம்பவே லவ் பண்றாங்க. ரொம்பவே லவ் பண்றாங்க. நான் கார்ட் ஷஃபில் பண்ணும்போதே சொல்லிட்டேன். 100க்கு 200% இந்த பெர்சனுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் வந்து ஹெவியா இருக்கு. இருந்தாலும் அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிட்டு விட்டுர்றாங்க. ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்களும் அத விட நீங்க இருக்கீங்க. நீங்க சுத்தமா பேச மாட்டேன்றீங்க. ஸோ ஹானஸ்ட்டா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஃபீலிங்ஸ. அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோன்னா நீங்க நினைச்சு பயப்பட வேணாம். அவங்க உங்கள ரொம்ப லவ் பண்றாங்க. உங்க பெர்சன் நீங்க லவ் யூன்னு சொல்றீங்க அப்படின்னா, அவங்க அக்செப்ட் பண்ண தான் போறாங்க. நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்க அத ஏத்துக்க தான் போறாங்க. ஸோ நீங்க அத நினைச்சு எந்த வகையிலயும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒரு காதல் உணர்வு இருக்கு அப்படின்னா ஓப்பன் அப் பண்ணுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா, ரொமான்ஸ் ஏஞ்சலுமே அததான் சொல்றாங்க. உங்க பெர்சனுமே சீக்ரெட்டா அததான் நினைக்கிறாங்க. ஹானஸ்ட்டா போய் நம்ம ஃபீலிங்ஸ முதல்ல நம்ம போய் சொல்லணும். நம்மளே போய் ஃபர்ஸ்ட் சொல்லிரலாமா பேசாம? நம்மளே ஹானஸ்ட்டா போய் சொல்லிரலாமா? அப்படியே சீக்ரெட்டா திங்க் பண்றாங்க. நம்ம போய் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா இந்த பெர்சன் கிட்ட நம்ம அவங்கள லவ் பண்றோங்கிறத? இல்ல அவங்களே வந்து சொல்லட்டுமா? இல்ல நம்மளே போய் சொல்லலாமா? இப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க மனசுக்குள்ள சீக்ரெட்டா அப்படிங்கிறது தெரியுது. மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. உங்கள பத்தி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னாலும் அத மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறது. உங்ககிட்ட வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அத மனசுக்குள்ளேயே வந்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளர்ட் அப்படிங்கிற கார்டு. ஸோ ஃப்ளர்ட் அப்படின்னும்போது அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அதாவது ஒரு 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 10 நாள் பேசவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 நாள் என்ன பண்ணுவாங்க, ரொம்பவே வழக்கத்த விட நல்லா பேசுவாங்க. ஒரு 20 நாள் நல்லா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு, அடுத்து பேசலாம்னு நெனச்சா, ஒரு 40 நாள் காணாம போயிருவாங்க. ஸோ இப்படிதான் இவங்களுடைய அட்டென்ஷனே உங்க மேல இருக்குன்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு ஒரு 10 நாள், 20 நாள், 40 நாள் இப்படிதான் பேசுவாங்களே தவிர, ரெகுலரா இவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கணும்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க ஏமாந்து தான் போவீங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்படி ஒரு தயக்கம் வந்து இருக்கு. நம்ம மேல சொல்லிருவாங்களோ, நம்ம தான் லவ் பண்றோம்னு சொல்லிருவாங்களோங்கிறது இவங்களுக்கு அவ்ளோ இதா இருக்கு. அது வந்து என்ன சொல்றது? நாளைக்கு சண்டை வந்துருச்சுன்னா நம்ம நம்ம பேரு வந்துரக்கூடாது எந்த இடத்துலயும் சொல்லி. இவங்க ஓப்பனா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க நாளைக்கு நம்ம தான் ப்ரப்போஸ் பண்ணோம்னு சொல்லிட போறாங்க. இது எதுக்குப்பா? அவங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணட்டும். இல்ல ஒருவேளை இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்காதோ, இந்த பையனுக்கு நம்மள பிடிக்காதோ, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னே அவங்களுக்கு தெரியல. மெயின் விஷயம் வந்து நம்ம தான் சொன்ன மாதிரி ஆயிரப்போகுது. அதாவது அந்த பொண்ணுக்கோ, பையனுக்கோ நம்மள புடிக்காம இருந்து, நம்ம தான் ஃபீலிங்ஸ வந்து சொல்லி அவங்கள லவ்வுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஆயிரப்போகுது. ஸோ அவங்களுக்கு ட்ரூவா ஃபீலிங்ஸ் இருந்தா அவங்களே வந்து சொல்லட்டும். அதுவரைக்கும் நம்ம சீக்ரெட்டா நம்ம ஃபீலிங்ஸ வச்சிருப்போம் அப்படிங்கிற மாரி உங்க பெர்சன் நெனைக்கிறாங்க.
ஸோ இப்படி இடைப்பட்டு தானே பேசுவாங்க உங்ககிட்ட. ஒரு லாங் கேப் இருக்கும். ஸோ அப்படி லாங் கேப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பர்சன் அவங்கள ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க, தேர்ட் பர்சன் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை லவ் பண்ற அந்த ஃபீலிங்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. அது நீங்க நல்லா அவங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஃபிளர்ட் அப்படின்னு வந்திருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை லவ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து அவங்கள மீறி என்ன செஞ்சிருவாங்க, காமிச்சிருவாங்க. ஒரு லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி பேசுவாங்க, தன்னுடைய பார்ட்னர் கிட்ட பேசுற மாதிரி பேசுவாங்க, தன்னுடைய பர்சன் கிட்ட பேசுற மாதிரி பேசுவாங்க. சடனா அவங்களுக்கு அந்த லவ் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து அவங்கள மீறி உள்ள வந்துட்டு போகும். ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. அது ரொம்ப நேரம் அப்படி பேசுவாங்களான்னு கேட்டா இல்ல. பேசிட்டே இருப்பாங்க. சடனா அவங்க பிரெயின் அவங்கள அலர்ட் பண்ணிரும். நீ ரொம்ப பேசுற, நீயே உன்னோட ஃபீலிங்ஸை வெளியில காமிச்சிக்கிறேன்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பின்வாங்கிடுவாங்க. ரொம்ப நார்மலா திருப்பி ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எப்பயாவது அவங்களுக்குள்ள எட்டி பார்க்கும். அவங்கள நல்லா கிளியரா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். எப்பயாவது உங்ககிட்ட ஃபிளர்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க மனசு விட்டு உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. என் மனசுல இதுதான் இருக்கு. இல்ல வந்து நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அழகா இருக்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணதான் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி அந்த லவ் ரிலேட்டடா, மேரேஜ் ரிலேட்டடா, ஃபேமிலி ரிலேட்டடா பேசுவாங்க. அவங்க ஃபேமிலிக்கு கூட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி உங்ககிட்ட சொல்லுவாங்க. உங்களை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு லவ்க்கான கான்வர்சேஷன் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கும். திடீர்னு உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இவங்க நம்மள லவ் பண்றாங்க போல, நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க நீங்க நினைக்கும் போது கரெக்டா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஃப்ரெண்ட் ஜோன்லயோ இல்ல வெயிட்டிங் ஜோன்லயோ இல்ல ஒரு தேர்ட் பர்சன் ஜோன்லயே அவங்கள வச்சிருவாங்க. உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிரும். அதாவது நீங்களும் போய் சொல்லணும்னு நினைச்சா கூட இவங்களோட இந்த பிஹேவியர்ல நீங்க சொல்ல மாட்டீங்க. அவங்களும் சொல்லணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு உங்களை பிடிக்கலையோ, நமக்கு இந்த பர்சனை பிடிக்கலையோ, அதாவது இந்த பர்சனுக்கு நம்மள பிடிக்காம போயிருமோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அமைதியா இருக்கீங்க. அவங்க வந்து நம்ம லவ்வ சொன்னா நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்குமோ, உண்மையிலே அந்த பர்சனுக்கு நம்மள பிடிக்குமா, நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அவங்க மேல நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா, அவங்களுக்கு இருக்கா, நீங்களும் அவங்க வந்து நமக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பையனை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கா, இப்படியே மாத்தி மாத்தி ஃபீலிங்ஸ் இருந்தாலும், ட்ரூ லவ் இருந்தாலும் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காத எனர்ஜி தான் எனக்கு கிளியரா தெரியுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் ப்ராப்பரா கிரியேட் ஆகல. சீக்ரெட்டாக நிறைய ஃபீலிங்ஸ் வந்து மனசுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. அதுதான் இந்த ஹோல் ரீடிங்ல வந்து பிரதிபலிக்குது. ஸோ சீக்கிரம் ஓப்பன் அப் பண்ண பாருங்க. தயக்கப்படாதீங்க. 2 பேருமே யூ ஆர் இன் லவ், ட்ரூ லவ்ல இருக்கீங்க, சோல்மேட் ஜேர்னில இருக்கீங்க. ஸோ சீக்கிரம் உங்க லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. இது ஒரு பொதுவான வாசிப்பு. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. திஸ் இஸ் காமன் அண்ட் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். யாருக்கெல்லாம் பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. பொருந்தினவர்களுக்கு அதை விட்டு விடுங்கள். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட பர்சனல் ரீடிங்ஸ் கைட் செய்து தரப்படுகிறது. பர்சனலா அணுகும் போது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நன்றி, வணக்கம், பாய். மத்தியானம் வீடியோ வரும், ஈவினிங்கும் ஒரு வீடியோ வரும். ஓகேவா? மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.